கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி மரணம் அடைந்த குறித்து எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். பலமுறை நாங்கள் குரல் கொடுத்தோம். இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை. தினந்தோறும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதற்கு இந்த அரசு செயல்பாடு என்ன? எத்தனை பேர் மது அறிந்திருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள்? இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள்? இப்பொழுது சிகிச்சை பெறுவருடைய நிலை என்ன என்ற விவரமெல்லாம் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கள்ளக்குறிச்சி இன்றைக்கு கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய நிலை பற்றி அறிவதற்கு அரசாங்கத்துடைய கவனத்திற்கு சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தோம். இன்றைய தினமும் சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள். இன்றைய தினம் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி 183 பேர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரம் தெரிய வருகிறது. 183 பேர் சிகிச்சையில் இருந்ததாகவும் அதிலே இதுவரை 55 பேர் இறந்ததாகவும் செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. நாள்தோறும் இறந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசு மெத்தன போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வேகமாக துரிதமாக செயல்பட்டு இருந்தால் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கலாம். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன். இது அவர் சொன்னது ஓமிப்ரசோல். அவர் சொல்கிறது ஓமிப்ரசோல்ங்கிறது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஹோமிபிசோல்ங்கிறது இந்த விஷ முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன். ஆனால் அதை பேரை மாற்றி சொல்கிறார். இது எங்கேயும் கிடைக்கல இவங்களுக்கு. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இது தடை செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது. அது இந்த தெளிவாக இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமிபிசோல் இதில் இதானப்பா கீழே தானே ஹோமிபிசோல் should be considered as first line antidote. விஷமுறிவு அப்படின்னு இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. புரோட்டோகால் படி இதை கொடுத்துருக்குறாங்க. ஆக இது தடை செய்யவில்லை. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஹோமிபிசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தவறான கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.